அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். செவ்வாய் சுக்கிரன் இணைவாலும் லாபமும் யோகமும் புதனாலும் பெறக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானோடு 2/7 செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய புத பகவானும் அவரோடு லாபாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 11, 12, 1 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். என்றாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 28/1/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும், நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும், அதன் பின்பு பூர நட்சத்திரமும். அதனால் இந்த நாள் மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து திங்கக்கிழமை 29/1/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்ற தினம் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மட்டும் மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். அன்ற நாள் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 30/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரமும், அன்று அமிர்த யோகம் கூடிய நாள். அண்ணல் மகாத்மா காந்திஜியுடைய நினைவு தினம். அடுத்ததாக 31/1/2024 அதாவது புதன்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும், ஹஸ்த நட்சத்திரமும், மரண யோகம் கூடிய நாள். அன்றைய நாள் கரி நாள். அதனால் புதன்கிழமைக்கு மத்தியமான நாள் தான். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் பிறக்குது. 1/2/2024 வியாழக்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும், சித்திரை நட்சத்திரமும் கூடிய சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், வியாழக்கிழமைக்கு முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது 2/2/2024 வெள்ளிக்கிழமைக்கு மதியம் 1 மணி வரை சப்தமி திதி இருக்கிறனால அந்த நாளும் உங்களுக்கு சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. மதியம் 1 மணி வரை சுபமுகூர்த்த நாள். அதன் பின்பு அஷ்டமி திதி, தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள், கடைசி நாள் சொல்லக்கூடிய 3/2/2024 சனிக்கிழமைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் கூடிய நாள். இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஒரு யோகமன் நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. துளாராசி என்பதே பொருளாதாரத்தில் சிறந்த பலனையும் நன்மையும் ஏகமாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சுப லாபங்களும் சுப யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும். தன வாக்கு குடும்பாதிபதியாகிய செவ்வாய் வளரும் பாவத்திலே அமர்ந்திருக்க காரணத்தினால வளர்ச்சியை நோக்கியே செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதியே பயணிக்கும் காரணத்தினால, உங்கள் ராசியிலே அமரக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் அற்புதமான வாரமாக அமையும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதனால் இன்னும் சிறந்த பலனை, நற்பலனை அடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். புதிய முதலீடுகளையும் அல்லது புது புது முயற்சிகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் அமர்றப்ப உத்தியோக லாபங்கள் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த விதிப்படி உங்களுக்கு எதிர்பார்த்த சில மாறுதல்களையும்
அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இதுவரை வந்து உங்களுக்கு பணிபுரிகிறவங்க வந்து கூட உங்கள் உடன் பணிபுரிகிறவங்க கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இனி வரும் காலகட்டங்களில் அது மாறி நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இது வந்து ஒரு சுபமான விஷயம். அடுத்து வந்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 6ல் ராகு இருக்கிறனாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்தை 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு உடல்நிலைகள் வந்து பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த குடுக்கல் வாங்கல், இந்த வட்டி இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறனால சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இறுதிப்படுத்துவதற்குமான இந்த வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரிய புதனுடைய இணைவு, அரசு சார்ந்த துறை அல்லது அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆசிரியர் மாணவர்களுடைய உறவுகளில் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்தையும் விட இந்த வாரத்தில் வந்து அவர்களுடைய வேகம் இன்னும் அதிகரித்து ஒரு சுபமான நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ யோகங்கள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு குருவின் பார்வையாலும் குரு சுக்கிரனை பார்க்கும் காரணத்தினாலும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். அதுவும் வந்து அமர்ந்த இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது தனாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துங்கள கணவன் மனைவிக்கு குடும்ப ஒற்றுமை, அந்யோன்ய பாவம், பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதாவது உறவினர்களுக்குள்ளே வந்து ஏதாவது நீங்கள் குடுக்கல் வாங்கல் செய்கிறக்கோ அல்லது அவங்கள்ட்ட நீங்கள் சம்பந்தம் பேசுகிறதுக்கோ சுப செய்திகளை கேட்பதற்கோ கூட நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்புகளும், புது முயற்சிகள் செய்தால் அதாவது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. யோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும், ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார், 9ஆம் இடத்ததியாக புத பகவான் சேர்ந்திருக்கிறார். அதனால் தாய் வழி தந்தை வழி உறவுகளாலும் அவர்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான வாரமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வருகிறது, பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் அதே நேரத்தில் வாராகி அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். தேய்பிரை சஷ்டி திதி வருகிறது, சஷ்டி திதியிலே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அதாவது மதியத்திற்கு மேலே வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இறைவனை வழிபாடு செய்து இந்த வாரத்தை இனிய சுபமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுப யோகங்கள் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.